ஷேய் விஷ்ணு பிரமா இல்லை கேட்டுக்கோப்பா, நீதிமன்ற கோர்ட்லேயும் கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் யம தர்மனை உட்கார வச்சுட்டாரு, பவரை கொடுத்துட்டாரு. அந்த கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டில் கூட காலியாகக்கூடிய நேரம் வந்து விட்டது. சரியா? தப்புக்கு பூமியில் இறங்கலை சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பரம சிவன் குடும்பம். சரியா? கணக்கு போட்டு கணக்கு கொடுத்து ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி இன்னும் கொடுக்கல அப்படின்னா தக்க தண்டனை டைம் வரையில் இராணுவ வானரப்பட வரையில் கரெக்டாக விருதுநகர் மாவட்டத்தில் அடித்து பிறக்கி தூக்குவான். அதுதான் கணக்கு. எந்த அதிகாரியாக சரி பார்க்க மாட்டான், கரெக்டாக கணக்கு அந்த நேரம் போடுவார். உச்சரிப்பு உள்ள இராணுவம் வந்தவொடனே உச்சரிப்பில் நான் உட்காந்துருக்கேன்டா, ஏன்னா இந்த கணக்கையும் எடுக்கலை, ஏன் கணக்கையும் விடலை, அந்த கணக்கு இப்போ விடுதார் கோர்ட்டில், நீதிமன்ற கோர்ட்லேயும் கேள்வி கேட்பார். நான் உட்காந்துருக்கேன், கணக்கு தப்பு கணக்கு இன்னும் 4 பொழுதும் போய்கிட்டு இருக்க, பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான், பூமியை பாடாப்படுத்தான், பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை துன்புறுத்து தான், ஒரே சாப்பாட்டு உணவிலே வெறியில் இருக்கான், உயிர் பலியை கொல்றதுக்கு அப்படிங்கிற கணக்கு போட்டார். அதுக்கு தான் கணக்கை எழுதார். கணக்கை ஏன்னு கேட்கலாங்கிற கேள்வி அந்த நேரம் வரையில் இராணுவ வானரப்படம் வானரப்படம் உள்ளே ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லைடா நம்ம குடும்பம் பூரா வெளியே உள்ள கிடக்கு, நம்ம வெளியே கிடக்கும். இவன் ஜவுசா அலைதான். கடவுள் கணக்கு போடுதார், கைலாசத்தில் கணக்கு போடுதார். கடவுளுக்கு போட்ட கணக்கு கூட அவங்க எடுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? இப்போ உள்ள ஜென்ரேஷன் கணக்கில் அவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாமே பார்க்கான். ஐயா போட்டார் உத்தரப்படியாக நம்ம உள்ளே போய் நம்ம அவங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே அநியாயப்பட்டு கட்டின இடம் பூரா பிடுங்கி கணக்கு அந்த நேரம் போடுவார். அடி குடுக்க அவனை ஒருத்தன் குறுக்கள் முடிச்சு விட்ருவார். அவனுக்கும் உள்ள பாதுகாப்பு உள்ள வரல, அவனுக்கு இருப்பு இடம், அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பான். ஆனால் ஆட்டாமுடி அவன் டூட்டியை பார்த்துட்டே போய்கிட்டே இருப்பான். தப்புக்கு எதுவுமே அவன் தப்பு செய்யக்கூடாது. தப்பு இராணுவ வீரர் நல்லா கேட்டுக்கோப்பா, உள்ளே வந்தால் நீ உள்ளே வந்துட்டால் உனக்கு குடும்பம் தான் பார்க்கணும். மற்ற குடும்பத்தை பார்த்துக்கோ. மற்ற சேட்டை பண்ணுறவனை அந்த எப்படி சுத்தமாக தூயமாக வெளியில் உன்னை பாடுற விட்டு வெளியே தள்ளி வச்சுருக்கான் அரசியல்வாதி, அந்த கணக்கு இருக்கக்கூடாது. அது கணக்கு போட்டார் ஐயா கடவுள். நீதிமன்றத்திலேருந்து என்ன கணக்கோ அந்த கணக்கு தான். நீதிமன்றத்திலேருந்து எல்லாம் இப்போ நடத்துகிற நீதிமன்றம் பூரா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவார். புது நீதிமன்றம் தான் அப்படியே அங்கங்கே உட்கார வச்சு தான் நீதிமான் நடத்துவார், நீதி அரசர் நடத்துவார். அதுதான் கணக்கு, வேறு எந்த இதுவும் கிடையாது. இப்போ எல்லாம் தப்பு பண்ணி வச்சுருக்கான், அம்புட்டு தப்பு பண்ணி வச்சுருக்கான், தப்பு பண்ணி பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கான். எவனுமே எந்த கணக்கு பார்க்கல, பூமியை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் கவர்மெண்ட் வேலைக்கிறோம் மல்லாக்கப்படுத்து பொண்டாட்டி உள்ளோட சொகுசாக நக்கிட்டு போகிறான். புரியுதா? தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எதையுமே பூமியில் பார்க்காம அலையுதான். என்ன நடக்கு ஏது நடக்கு என்ன எல்லாம் வித்தோட்டமாக விட்டுட்டான். பூரா வித்தோட்டம், தமிழ்நாட்டில் வித்தோட்டம், டெல்லி வித்தோட்டம், ஊடாளப்பட்ட மாநில வித்தோட்டம், அரசியல்வாதி பூரா பாலாக்கி வச்சுட்டான். அப்போ அந்த கொடியில் யம தர்மனை உட்கார வச்சுட்டார். அந்த கொடியை தூக்கி போகிறான்ல 4 வீலர் 2 வீலர். இல்லை கைலாசத்துலேருந்து நல்லா கேட்டுக்கோடா, அரசியல்வாதியை தருமடி விடுப்பான்டா, கண்டிப்பாக உண்டா. கைலாசத்துலேருந்து தெரு வாரி வார்டு வாரி பிறக்கி அடிப்பான். என்ன காரணம்? உட்கார்ந்துருக்காரு, கடவுள் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவன் கணக்கு என்னமோ ஓடுது, நமக்கு பிறக்கி திங்கம்மா, நமக்கு விற்கமா, இடத்த விற்கமா, லேண்ட் அடிக்கமா அப்படிங்கிற சிந்தனை போகிறான். பத்திரப்பதிவுலேருந்து எல்லாமே இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் என்ன செக்ஷனில் இருக்கானோ அத்தனை ஒட்ட வழிச்சல்லி நடு ரோட்டில். எப்படி அந்த காலத்தில் மன்னராட்சியில் விலங்க மாட்டி 100 பேர் 200 பேர் இழுத்துட்டு போவான், அதே மாதிரி ரோட்டில் அரசியல்வாதி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி அப்படியே கைலாசத்து பின்புறம் ரோடு, பைபாஸ் ரோடு, நாங்கொழிச்சாலை ரோடு அப்படியே இழுத்துட்டு போவார். சரியா? இழுத்துட்டு போடா, நடக்கட்டும், எங்கே வரைக்கும் நடக்கணும் இழுத்துட்டு போடா அப்படிம்பார். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இது லேசான கணக்கு போடுதார் கடவுள். புரியுதா? பூரா பூமியை பாழாக்கிட்டு இருக்கான், அநியாயப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வித்தோட்ட மாதிரி விட்டுருக்கான். என்ன நடக்கு ஏது நடக்கு பூரா 2ஆம் நம்பர் பயணமாக ஓடிக்கிட்டு இருக்கு. 2ஆம் நம்பர் பயணமாக போட்டு அந்த பேப்பரை உரித்து பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். சரியா? எல்லாம் பறவைகள் விலங்குகள் பூரா சாப்பாட்டு உணவு இல்லாமல் தவிச்சு கொண்டே இருக்கு. இவன் பூரா திரிக்கான் விளையுத பூரா. இந்த 2 பாயிண்ட் விவசாயத்தில் கணக்கு எடுக்கல கண்டார ஒளிமனை தூக்கி போட்டு எத்தி போடுவார். அடி தருமடி விழுமுடா. உலாது நினைக்காத நடக்கலை. இப்போ யம தர்மனை உட்கார வச்சாச்சு, உட்காந்துட்டான். இப்போ கைலாசத்துலேருந்து என்ன நடக்க போதோ, புரியுதா? இப்போ கைலாசத்துலேருந்து என்ன நடக்க போதோ எல்லாம் கம்பெனி போட்டு ஆட்டிதீலடா. என்ன நடக்க போதோ கணக்கு உட்கார வச்சுட்டாரு. 4 திசையில் யம தர்மன் அப்படியே மாதிரி அடித்து கொன்றுவான். புரியுதா? கை வைப்பான். கை வச்சா தாண்டா நீங்கள் கையை தூக்குவ, கையை மடக்குவ. கண்டார ஒளிமணிகளா முக்கால் சதி.